வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா TNUSRB பிசி ப்ரிப்பேர் பண்றவங்க, ஓகேவா? பிசி ப்ரிப்பேர் பண்றவங்க ஜியோகிராஃபி எப்படி படிக்கணும்ன்றதான் பார்க்க போறோம். ஜியோகிராஃபி மொத்தம் லாஸ்ட் இயர்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 9 கொஸ்டின்ல 6th to 10th படிச்சா போதும். அந்த 6th to 10th எந்த ஸ்டாண்டர்ட் நீங்க படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுல அதிகமா கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின் வந்து நமக்கு 10thலயே கேட்டுட்டாங்க, ஓகேவா? 10thலயே 4 கொஸ்டின் கேட்டுட்டாங்க ஃபுல்லாவே. மீதி 6th 2 கொஸ்டின், 8th 2 கொஸ்டின், அப்ப டோட்டலா 9 கொஸ்டின் இதுலயே அடங்கிருச்சு. 6th 8th 10th. அப்ப நம்ம அதிகமா எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னா, எஸ்ஐக்குமே 10thல தான் அதிகமா கேள்வி கேட்டாங்க 5 கொஸ்டின், பிசிக்குமே 10thல 4 கொஸ்டின் வந்திருக்கு. அப்ப ஜியோகிராஃபின்னு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்றது 10th ஜியோகிராஃபியா இருக்கும், புரியுதா? ஏன்னா 10th ஜியோகிராஃபில தான் அதிக கொஸ்டின் வருது. அந்த 10th ஜியோகிராஃபில 2 கொஸ்டின் இல்லைன்னா 3 கொஸ்டின் பாக்ஸ் கொஸ்டினாவே கேட்டுறாங்க. நீங்க நல்லா பாக்ஸ் கொஸ்டின் ஒரு முக்கியமானது ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், ஓகேவா? சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாமா? எங்க கேட்டிருக்காங்க, எந்த பேஜ் கேட்டிருக்காங்கன்றத நல்லா பாருங்க. நான் அப்படியே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. இந்திய அணுமின் நிலையம் சக்தி நிறுவனம், இந்திய சூரிய சக்தி நிறுவனம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எங்க இருக்குன்னு சொல்றேன். இந்த பொறுத்துக அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ், எந்தெந்த நிறுவனத்தோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. 10th ஜியோகிராஃபில பேஜ் நம்பர் 181, 83, 86, 87 4 பாக்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. நிலக்கரி நிறுவனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தா, மேற்கு வங்காளத்தோட கொல்கத்தால இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் எங்க இருக்குன்னா டெல்லியை தலைமையிடமா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அணுமின் சக்தி நிறுவனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மும்பையை தலைமையிடமா கொண்டிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து நாக்பூர், மாங்கனீசு உற்பத்தி செய்தது எது அப்படின்னு கேட்டா மாங்கனீசு தாது. இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாக்பூர். அதுதான் அதுல மேல கேட்டு இருப்பாங்க. சூரிய சக்தி நிறுவனம், நிலக்கரி நிறுவனம், மாங்கனீசு நிறுவனம், அணுமின் சக்தி நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th ஜியோகிராஃபில இருக்கும், எல்லாத்தோட ஹெட் குவார்டர்ஸ். நீங்க ப்ரிப்பேர் பண்ணா போதும். நான் பேஜ் நம்பர் தான் காமிக்கிறேன். நான் கொஸ்டினை எக்ஸ்பிளனேஷன் பண்ணல, டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஓகேவா? நீங்க இதுக்கு மேட்ச் பண்ணலாம், உள்ள நீங்க பாத்துக்கோங்க எதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்ல வரேன், ஓகேவா? சரி, இது 10th கொஸ்டின். அடுத்து 10thல தான் கொஸ்டின் கேட்கிறாங்க. எந்த மலைத்தொடர் இந்தியாவிலே மிக பழமையான மடிப்பு தொடர் அப்படிங்கிறாங்க. ஆரவழி மலைத்தொடர் தான் இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு தொடர்னு சொல்றாங்க. இதுவும் எங்கதான் 10th ஜியோகிராஃபில பேஜ் நம்பர் 140. மேல இருந்தது என்னதான் 10thல கேட்டது பாக்ஸ் கொஸ்டின். இதுவும் என்னதான் கேட்கறாங்க, 10thல பாக்ஸ் கொஸ்டின் கேட்கிறாங்க, ஓகே? ஆரவழி மலைத்தொடர் உலகிலேயே மிக பழமையான மடிப்பு தொடர், மடிப்பு மலைத்தொடர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 10th ஜியோகிராஃபில பேஜ் நம்பர் 140, ஓகேவா? பேஜ் நம்பர் 140. சரி, அடுத்து 3வது கொஸ்டின். இதுவும் 10th ஜியோகிராஃபில பேஜ் நம்பர் 222ல ஒரு கூற்று வாக்கியம் கொடுத்துருக்காங்க. வடகிழக்கு பருவ காற்றால் தமிழ்நாட்டில் கிழக்கு கடற்கரை பகுதி அதிக மழை பெறுகிறது. வாக்கியம் 1 நான் அப்படியே சொல்லிருக்கேன் பாருங்க. தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மிக கனத்த மழையை கொடுக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவ காற்று, ஓகேவா? இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th ஜியோகிராஃபில பேஜ் நம்பர் 222. அப்படியே 2வது வாக்கியம் பாருங்க. தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகளில் 100 சென்டிமீட்டர் முதல் 200 சென்டிமீட்டர் மழையை வடமேற்கு தமிழகம் 50 சென்டிமீட்டர் 50 முதல் 100 சென்டிமீட்டர் மழையை பெறுகின்றன சொல்லியிருக்காங்களா? அது 2வது வாக்கியம் இங்க இருக்கும் பாருங்க. கிழக்கு கடற்கரை பகுதிகள் 100 முதல் 200 சென்டிமீட்டர் வரை மழையை பெறுகின்றன. மத்திய மற்றும் வடமேற்கு 50 முதல் 100 வரை மழையை பெறுகின்றன சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இதுல ஆக்சுவலா இது மத்தியன்னு சொல்லியிருக்காங்க. மத்திய மற்றும் வடமேற்கு 50 முதல் 100 சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு இந்த கூற்றுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகள் 100 முதல் 200 சென்டிமீட்டர் மழையையும் வடமேற்கு தமிழகம் 50 முதல் 100 சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு இங்க மத்திய அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? மத்திய மற்றும் வடமேற்கு தமிழகம் 50 முதல் 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க, வெறும் வடமேற்கு தமிழகம் 50 முதல் 100 அப்படின்றதுனால இதை வந்து கூற்று வந்து 2 தவறு, 1 மட்டும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? சரி, இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th ஜியோகிராஃபில பேஜ் நம்பர் 222ல இருக்கு. இதுவும் 3வது கொஸ்டின். 3 கொஸ்டின் வந்து ஜியோகிராஃபில கேட்டாங்க. சரி, 4வது கொஸ்டின். தமிழ்நாட்டின் வேளாண் பருவமான நவரையின் அறுவடை காலம் எது அப்படின்னு கேட்கறாங்க. பிப்ரவரி டு மார்ச், பாக்ஸ் கொஸ்டின். 3வது கொஸ்டின் பாக்ஸ்லயே வருது, ஓகேவா? நவரையோட அறுவடை காலம் எதுன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி டு மார்ச். அப்படியே இருக்குதா? பிப்ரவரி டு மார்ச். சொர்ணவரையோட அறுவடை காலம் என்ன, சம்பாவோட அறுவடை காலம் என்ன, நவரையோட அறுவடை காலம் என்ன அப்படின்னு நீங்க படிச்சுக்கிட்டா போதும். சரி, அடுத்து 3 கொஸ்டின் பாக்ஸ்ல 4 கொஸ்டின் தான் 10thல வந்திருக்குது. அதுல 3 கொஸ்டின் பாக்ஸ் பார்த்தோம். 4வது கொஸ்டின் பாக்ஸ்ல தான் இருக்கு, ஓகேவா? இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மும்பை ஹை எண்ணெய் வயல் தான் மிக பெரியது. 65% தான் பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 கொஸ்டின்ல, சாரி 5 கொஸ்டின் டோட்டலா 10thல 5 கொஸ்டின்ல 4 கொஸ்டின் வந்து பாக்ஸ்ல கேட்டாங்க, ஓகேவா? ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் நார்மலா இருக்கு. இதோட PDF சோர்ஸ் நான் உங்களுக்கு டெலகிராம்ல லிங்க் பண்றேன். டெலகிராம் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுல இருந்து ஜாயின் பண்ணிட்டு நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி நீங்க ஓரளவு பாத்துக்கோங்க, ஓகேவா? சரி, அடுத்து ஐசோதெர்ம், ஐசோகெல், ஐசோபார், ஐசோஹைட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா 8th ஜியோகிராஃபி. 8th ஜியோகிராஃபில 2 கொஸ்டின். 10thலயே 5 கொஸ்டின் பார்த்தாச்சு. இப்போ 8th ஜியோகிராஃபில 2 கொஸ்டின், ஓகேவா?
அது எங்க அப்படின்னு பாருங்க, 8th ஜியோகிராஃபிலும் பாக்ஸ்ல தான் கொடுத்துருவாங்க. ஐசோதெர்ம், ஐசோகேல், ஐசோபார், ஐசோஹெக்ஸ்னு சொல்லிட்டு அப்படியே டைரக்டா விட்டுருவாங்க. அப்படியே ஒரு பாக்ஸை படிச்சு அப்படியே ஒரு கொஸ்டின் எடுத்துடலாம், அவ்வளவுதான். எங்க இருக்கு? 8th ஜியோகிராஃபில பேஜ் நம்பர் 114 பார்த்தா போதும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் 8th ஜியோகிராஃபி. நைல் நதி ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை என அழைக்கப்படுகிறது. அப்படியே பாருங்க, 8th ஜியோகிராஃபி பேஜ் நம்பர் 168 69 இங்க பாருங்க, நைல் நதி ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை என அழைக்கப்படுகிறது. கூற்று சரி சரி. அடுத்து இங்க என்ன சொல்லிருக்காங்க? சாம்பசி நதி நைஜீரியாவின் வாழ்வாதார நதி என்று அழைக்கப்படுகிறது. இங்க என்ன சொல்லிருக்காங்க? தென்னாப்பிரிக்காவின் வாழ்வாதார நதி என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க, சாம்பசி ஆறு. ஓகேவா? அங்க என்ன சொல்லிருக்காங்க? நைஜீரியான்னு சொல்லிருக்காங்க. அதனால கூற்று தப்பு, ரெண்டாவது. அப்போ ஒண்ணு மட்டும் சரின்னு சொல்லிருக்காங்க. இது எங்க இருக்குது? 8th ஜியோகிராஃபில பேஜ் நம்பர் 168 69 இருக்குது. ஓகேவா? 8th ஜியோகிராஃபில 168 69. இதான் 8th ஜியோகிராஃபில இருந்து கேட்ட ரெண்டு கொஸ்டின். அதான் மொத்தம் 10th ஜியோகிராஃபில 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த 5 கொஸ்டினுமே பாக்ஸ் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 கொஸ்டினுமே பாக்ஸ் கொஸ்டின். அடுத்து பாருங்க, மறுபடி பாக்ஸ். உலகின் மிக அகலமான ஆழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மரியானா அகழி. ஓகேவா? உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரம் மரியானா அகழியிலே உள்ள போய் மூழ்கிரும், அந்த அளவுக்கு மரியானா அகழி ஆழமானது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க இந்த பாக்ஸ்ல. ஓகேவா? இது எங்க இருக்குன்னா 6th ஜியோகிராஃபில பேஜ் நம்பர் 200 உள்ள கேட்டிருக்காங்க. உலகின் மிக ஆழமான அகழி எது அப்படின்னு சொல்லி 6th கொஸ்டின்லயே வந்து உட்கார்ந்துருச்சு. ஓகேவா? சரி, அடுத்து பேஜ் நம்பர் 200. எந்த 2 நாட்களில் புவியின் அனைத்து பகுதிகளிலும் பகலிரவு பொழுது சமமாக காணப்படும் சொல்லியிருக்காங்க. மார்ச் 21, செப்டம்பர் 23. சேம் 6th ஜியோகிராஃபி தான் பேஜ் நம்பர் 189ல மார்ச் 21 மற்றும் 23ல சம பகலிரவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று இது சொல்லியிருந்திருப்பாங்க. சம பகலிரவு நாள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th ஜியோகிராஃபில. ஓகேவா? அவ்வளவுதான். மொத்தமே எத்தனை கொஸ்டின் பாத்தீங்கன்னா 9 கொஸ்டின் இருந்திருக்கும். அதுல 5 கொஸ்டின் வந்து 10th கேட்டிருப்பாங்க, 2 கொஸ்டின் வந்து 6th கேட்டிருப்பாங்க, 2 கொஸ்டின் வந்து 8th கேட்டிருந்திருப்பாங்க. நீங்க ஜியோகிராஃபி படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 10th தான் கை வைக்கணும். அதிகமா பாக்ஸ்ல இருந்து எடுத்திருந்திருக்காங்க. ஓகேவா? அதனால எந்த பாக்ஸுமே விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயுமே பாக்ஸ், அதுக்கும் பாக்ஸ் புக் பேக் மட்டும் படிச்சா போதுமான்னு கேட்டா கிடையாது. அது 40% 50% கொஸ்டின் அதுல இருந்து வரும். மீதி இருக்கிறது நார்மலா ஜென்ரல்ல ரொம்ப முக்கியமானது பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானதான். ஓகேவா? அதனால முக்கியமானது மீதி இருக்கிறதுல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஜியோகிராஃபி படிக்க ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா 10th படிங்க, அடுத்து 8th, அடுத்து 6th, 9th 8th முக்கியம் தான் சார். 9th 7th முக்கியம் தான். நீங்க 10th 8th 6th இது 3 முடிச்சீங்கன்னா அடுத்து 9th 7th லைட்டா பாத்துக்கோங்க. ஓகேவா? அதுல கொஸ்டினே கேட்க மாட்டாங்க, நான் படிக்கவே கூடாதுன்னு சொல்லல. 9th 7th படிக்கணும், ஆனா இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நீங்க அதுக்கு படிங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சரி, ஜியோகிராஃபி எப்படி படிக்கணும் பிசி படிக்கிறவங்களுக்கு அப்படின்றது நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இது 2024ல மட்டும் கிடையாது சார், 2023ல கேட்ட கொஸ்டின் கிடையாது. 2022 21லுமே கூட ஜியோகிராஃபிக்கு இப்படிதான் ப்ரொசீஜர் வந்திருக்கும். 10th 8th தான் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 10thலயே நீங்க ஃபர்ஸ்ட் கையை வைங்க. ஓகேவா? 10thல நல்லா ஓரளவு கவர் பண்ணிட்டாலே ஜியோகிராஃபி கொஸ்டின்ல பாதி இது வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிடும். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.